நெல்லை தொடர்வண்டியில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் குறித்து வருமான வரித்துறை அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் என சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படை அதிகாரிகள் 24 மணி நேரமும் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். வருமான வரித்துறையினரும் தொடர்ச்சியாக சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த சோதனை நேற்றிரவுடன் முடிவடைந்தது. அரசியல் கட்சியினர், ஒப்பந்ததாரர்கள் ஆகியோர்களின் வீடுகளில் நடைபெற்ற இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளன. சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சென்னையில் இருந்து நெல்லை சென்ற தொடர்வண்டியில் நேற்று 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து வருமான வரித்துறையினர் தரும் அறிக்கை அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் என தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகள் அடிப்படையில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் கூடுதல் உதவி தேர்தல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. 16 பேரின் பெயர், விவரம், அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் உள்ளிட்ட விவரங்கள் தொகுதி வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது.